ஆமா வேற பாட்டு போடுங்களா? வரேன். கலையா கிளம்பிட்டியா? நம்ம கிளம்புங்க. குளிச்சமா சட்டையை போட்டமா வேட்டியை கட்டணமான்னு கிளம்பி நின்னாச்சு. எங்க இன்னும் பொம்பளை ஆளு கிளம்ப தான் நேரம் இழுக்குது. எம்பிட்டு நேரம் ஆச்சு தெரியுமா போய் இன்னும் வர. விடுடா, செத்த ரெடி ஆகி வரட்டும். நமக்கு என்ன, அதே பேண்ட் சட்டை வேட்டி சட்டை. பொம்பளைங்க அப்படி இல்லைல்ல. 4 நகை நட்டை போட்டு தலைவாரி அம்புட்டு வேலை பார்த்துட்டு தானே வரணும். அதான் லேட் ஆகும். வந்துருவா. நீ கதிரவ வீட்டுக்கு போயிட்டு தானே வர. ஆமாண்ணே, நேரம் இங்க இருந்து நானும் உமாவும் கதிரவன் தம்பி வீட்டுக்கு போறோம். அங்க முகூர்த்த கால் ஊனிட்டு பிறகுதான் உள்ள வீட்டுக்கு வரதா பிளானு. சரி, அப்ப நானும் அம்மையும் முன்னாடி போறோம். நீங்க 2 பேரும் பிறகு வாங்க. சரிண்ணே, நீ கார்ல அம்மா கூட்டிட்டு போயிரு. நானும் உமாவும் வண்டியிலே போயிட்டு அங்கேயும் வண்டியிலே வந்துடலாம். ஏன்டா அம்புட்டு தூரம் வண்டி ஓட்டிட்டு வர? கதிரவன் தம்பி இதுக்கு போயிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு பஸ் ஏறிது. வரப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கார்ல வந்துருவோம். சரிண்ணே, நீ சொல்றது நல்ல யோசனையா தான் படுது. நாங்க 2 பேரும் கதிரவன் தம்பி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு திருப்பி வரப்போ பஸ் ஸ்டாப்ல வண்டியை போட்டுட்டு பஸ் ஏறிடுறேன். திருப்பி எல்லாரும் வண்டியிலே வந்துருவோம். சரிதான். நீ முதல்ல கிளம்புனே. அண்ணி ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. முகூர்த்த கால் ஊன்றதுக்குள்ள நீ போகணும்ல. நான் எப்பயோ கிளம்பிட்டேன். இந்த அம்மையை தான் காணோம். அம்மா அம்மா. சொல்லியா? என்னம்மா நீ நின்று கிளம்பாம இருக்க? நான் என்னையா பெருசா கிளம்ப போறேன். காலையிலே குளிச்சாச்சு, அப்படியே வர வேண்டியதா. மற்ற ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா எப்படி திரும்பி நிப்பேன்? இன்னைக்கு நீ இந்த புடவை வந்து நிக்கிறேன். சாதாரண வீட்டுல இருந்த புடவையோட வரேங்கிற. போதும் போதும், இந்த வயசானவளுக்கு இதுவே போதும். அப்படி ஒன்றும் இங்கே கல்யாணமும் காட்சியே இல்லை. சாதாரண முகூர்த்த காலை தானே ஊன்றாங்க. போதும் இதோட போயிட்டு வந்தா போதும். மாமா உமா, நிஜமாவே புடவை உனக்கு நல்லா இருக்குயா. ஃபங்க்ஷனுக்கு இப்படிதான் ரெடி ஆகணும். ஆமா உமா, சொல்ல வார்த்தையே இல்லை. அம்முட்டு நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸுங்க. அம்மா பாரு, உமா இப்படி கிளம்பிருக்கா. அது மாதிரி நீ ஒரு புடவை எடுத்து கட்டிட்டு வரலாம்ல. வாங்கி தீபாவளிக்கு பொங்கலுக்கும் புடவையா அடுக்குறீல்ல. 4 கிழமை கட்டிக்கிட்டு வந்தாதான் என்ன? இலே, என்னால இந்த புடவை கட்டிட்டு தான் வர முடியும். விருப்பம் இருந்தா கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா நான் வரல. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். இங்கேயே ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு பழைய சத்தை குடிச்சுக்கிட்டு இருந்துக்குவேன். எனக்கு ஒண்ணு எங்கேயும் வரணும்னு கட்டாயம் கிடையாது. இதை காளையா, அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. விடு, அதுக்கு தெரிஞ்சது அம்பிட்டு தான். நீங்க கிளம்புங்க நல்ல நேரத்துல. இந்த அம்மா கிட்ட எதுவும் தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. காலங்காத்தால தேவையில்லாம பிரச்சனை ஆயிட்டு இருக்கோம். நீ சொல்றது சரிதானே. நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம். எதுக்கு தேவையில்லாத பேச்சு? நீ அம்மையும் போயிட்டு வாங்க, நான் உமா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். போவோமா? போவோங்க. இப்பவே லேட் ஆயிடுச்சு. போனா சரியா இருக்கும். சரி வா, நம்ம போவோம். வரேன் மாமா. வரேம்மா. பத்திரமா கூட்டிட்டு போடா. சரிண்ணே. சீக்கிரமா இன்னொரு கார் வாங்கணும். அவங்களும் கார்ல போனதான் சரி வரும். ஏண்டா அவ எம்பிட்டு திவர நடந்துக்கிறா? அவளுக்கு இப்ப காரோட தான் கேடாக்கும். ஏம்மா, என்னம்மா பண்ணா? அவ பாட்டு கிளம்பி அவ புருஷனோட ஃபங்க்ஷனுக்கு போறா. அதுக்கும் குறை சொன்னா எப்படி? நீ தான் கிளம்பி வரமாட்டேங்கிற. அவ கிளம்பி போனா உனக்கு என்ன பிரச்சனை? ஏண்டா வீட்டுக்கு பெரிய மனுஷன் ஆவாத்து குத்து கல்லாட்ட இங்க நின்றுகிட்டு இருக்கேன். என்கிட்ட போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன? அவ பாட்டுக்கு போறா. எதுக்குமா அதை சொன்னாலும் அதுல இருந்து ஏதாவது நீ ஒரு ரொம்ப கட்டுவ. இதெல்லாம் தேவையா சொல்லு? நீ ஒரு பக்கம் இரு, அந்த பிள்ளை ஒரு பக்கத்துல இருந்துட்டு போகுது. நீ பண்ண காரியத்துக்கு நாங்க தான் பெத்த அம்மான்னு மன்னிச்சு பேசுகிறோம். எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு நம்பாத. கொஞ்ச நாளைக்கு கோவம் இருக்கதான் செய்யும், போக போக மாறிடும். விடு, நீ கிளம்பு. நான் போய் கார் எடுக்கிறேன். சீக்கிரம் வீட்டை பூட்டிட்டு வா. இவன் ஒருத்தன் என்ன தவிர எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவான். பொண்டாட்டி குழந்தையா தம்பி பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் வக்காலத்து வாங்குவான். பெத்த தாயும் கூட பிறந்த தங்கச்சின்னு குழந்தைங்களாயிடுறோம். என்னத்த சொல்ல, இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போலன்னு யார் அழுதா? எல்லாம் என் தலையெழுத்து. இதுங்க கும்பலோட போய் மாரடிக்கணும். இது கட்ட கெடுக்கு பட்டு புடவை கட்டிக்கிட்டு போகணுமா? இதுக்கெல்லாம் இந்த புடவை எக்ஸ்ட்ரா. அம்மா, பூ நவதானியம் இதெல்லாம் வந்துருச்சாம்மா? எல்லாம் வந்துருச்சியா? நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆளுங்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிம்மா அதெல்லாம் வந்துடுறேன். சாப்பாடு நேரத்துக்கு வந்து இறங்கிறோம்ல, அதெல்லாம் உங்க அப்பா பார்த்துக்கு வரியா? நீ ஜம்முன்னு இரு. போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. உனக்கு எதுவும் ஜூஸ் கீஸ் போட்டு கொடுக்கட்டுமா? இல்லை முதல்ல ஒன்று வேணாம். அம்மா கார்த்திகா, வாடி. உனக்காக தான் இம்பிட்டு நேரம் அம்மா காத்துட்டு இருந்தேன். ஏங்கா இப்படிதான் லேட்டா வருவியா? தம்பி கல்யாணம் கொஞ்சம் முன்னமே வந்தாதான் என்ன? இல்லடா, வீட்டுல அத்தை இருக்காங்கல்ல, அவங்கள விட்டுட்டு எப்படி வருது? சமந்தியம்மா எங்கடி? வராங்கம்மா. சமந்தியம்மா வாங்க த. உட்காருங்க சமந்தியம்மா, குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஏம்மா அப்பா எங்க? ஆளுக்கெல்லாம் வர போறாங்க. அப்பாவை காணோம். ஒண்ணுங்கடி, உங்க அப்பா சாப்பாடுக்கு சொல்லியிருந்தாரு. அதான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காரு. சரி தம்பி. காலை தம்பி உமா வந்திருக்காங்க. சமந்தியம்மா ஒரு நிமிஷம் இருங்க, விருந்தாளி வந்திருக்காங்க, கவனிச்சுட்டு வந்துடுறேன். அப்படி யாரும் வந்துட்டா? உங்க அம்மையும் தம்பியும் இவ்வளவு ஓட்டம் ஓடுறாங்க. அது யாரும் இல்லத்த, முழு சொந்தக்காரங்க தான். நம்ம கம்பெனில தான் வேலையும் பார்க்குறாங்க. தம்பிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி. அதான் தம்பி ஆளா போறான். நம்மளை விட என்ன அவங்க முக்கியமா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லத்த, அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்கல்ல, அதான் நம்ம தானே கவனிக்கணும். 1000 இருந்தாலும் இந்த வீட்டோட மூத்த சம்மந்தி நானு.
எனக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லி வை, தம்பி நேர்ல வந்து கூப்பிடாம வந்துட்டேன்னு என்னை இலக்காரமா நினைச்சிட வேணாம். ஐயோ அப்படியெல்லாம் யாரும் நினைக்கலத்த, நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். ம் புரிஞ்சா சரிதான். அண்ணே நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷனே. நீ கூப்பிட்டு வராம இருப்பமாயா அக்கா? நான் பயந்துட்டே இருந்தேன், ஒருவேளை அங்க போயிட்டு இங்க வராம விட்டுருவீங்களோன்னு. அதான் அன்னைக்கே சொன்னோம்ல, முகூர்த்தக்கால் இங்க ஊனிட்டு வளையல் போடுறதுக்கு அங்க போறோம். சந்தோஷம் தானே? சந்தோஷனே, ரொம்ப சந்தோஷம். காலையா உமா? வாங்க வாங்க. வரோம்மா, வணக்கம். அம்மா நல்லா இருக்கீங்களா? பரம்பரை நல்லா இருக்குல்ல? இருக்கம்மா. சரி தம்பி, இன்னும் ட்ரெஸ் மாத்தல, நாங்களே வந்துட்டோம். அதை சொல்லியா? நானும் காலையில இருந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த வேலை இந்த வேலை எல்லா வேலையும் இழுத்து போட்டு சேர நினைச்சு விட ட்ரெஸ்ஸை மாத்த காணோம். நீயே கூட்டிட்டு போய் அவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துரு. ஒருத்தனங்க அவன் பேச்சு கேட்பான். என்ன இவங்க 2 பேருக்கும் ராஜ மரியாதை கிடைக்குது. உன் தம்பி என்ன சொன்னாலும் கேட்பானா? இல்லை சார், அவங்க பிஸ்னஸ்லாம் இப்போ காளையன் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. தகுதின்னு ஒன்று வேணும். ஃப்ரெண்டாக பழகவும் தகுதி வேணும். அதுக்கு என்னம்மா, நான் கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரேன். காளையா வந்துட்டியா? நீ இல்லாமல் கையே உடஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஏதோ பலம் வந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கீங்களாயா? கம்பெனி பக்கமே வரதில்லை. உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இதில் கதிரவன் தனியாக வேலை பார்த்துட்டு இருந்தா நான் வர வேண்டியதாக இருந்துச்சு. இப்போதான் துணைக்கு நீ இருக்கீல்ல, அதான் அந்த நம்பிக்கையில் நான் வீட்டில் செம்மனும் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரியா சொன்னீங்க. நானும் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், காலையை வந்தால் தான் எல்லாம் வேக வேகமாக நடக்கணும். இனிமேல் எனக்கு கவலை இல்லை, ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிச்சிடும். எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா, வேலை எதுவும் செய்ய வேணாம், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்க. சரியா? உங்கள் வீட்டு கல்யாணமா நீ தான் முன்ன நின்று நடத்தி கொடுக்கணும். காலையை மட்டும் இல்லைம்மா, நீயும் எல்லாத்தையும் உன் தம்பி கல்யாணத்தில் இருந்து சேர மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமாம்மா? நாங்கள் 2 பேரும் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் முன்ன நின்று செய்கிறோம். என்னது இவ யாரடி புதுசாக உன் தம்பிக்கு அக்கா? நீ இருக்கிற வேண்டிய இடத்துல யாரோ இருக்காங்க. ஒன்றும் சரியா படலையே. இவளை அக்காங்கிறதும் இவனை அண்ணங்கிறதும் ஏதோ நல்லா இல்லை. ஏதோ வார்த்தைக்கு சொல்கிறாங்க. எல்லாம் ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். இருக்க இடத்த கொடுத்தா மரத்தை பிடிச்சிருவாங்க. ஞாபகம் இருக்கட்டும். குடும்பத்தில் யாருக்கும் விவரம் பத்தாது. நீ ஒருத்தியாவது விவரமாக இருந்துக்க. உங்கள் அம்மைக்கு சொல்லி வை. சரியா? இப்போவே இப்படி தர இடம் கொடுத்தா நாளைக்கு உங்கள் அம்மைக்கு தான் கஷ்டம். புரியுதா? அவங்க விவரமாக இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட குடும்பத்தில் போய் சம்மந்தம் பண்ண போகிறாங்க? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. மாப்பிள்ளையை ரெடி பண்ணுறதுலேருந்து சாப்பாடு போட்டு எல்லாரையும் வழி அனுப்புற வரைக்கும் எல்லாம் என்னோட பொறுப்பு. கதிரவனுக்கு நீ கூட ஒரு தூண் மாதிரி இருக்க. தர்மருக்கு எப்படி கிருஷ்ணர் இருந்தாரோ அப்படி இருக்கு எங்களுக்கு. உமா, நீயே அவனுக்கு கூட பிறக்கலனாலும் அக்கா மாற்றி எல்லாமே செய்கிறையா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சரி, எங்களை புகழ்ந்தது போதும். ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு. கதிரவன் தம்பி வாங்க. மாப்பிள்ளை என்ன ரெடி ஆகாம இருந்தா எப்படி? வாங்கண்ணே போவோம். என்ன வாங்க, இந்த வெளியே போய் வாசலில் ஆக வேண்டிய காரியெல்லாம் பார்க்கலாம். வாப்பா, சாமி ஜாமான் வந்து இறங்கிருச்சு. நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். அவங்க அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடட்டும். சரிம்மா. வீடே இப்போ தான் களை கட்டுது. மதியம்மா, நல்ல நேரத்தையும் முகத்த காலை ஊனிடுவோமா? இதுதான் நல்ல நேரம். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ளே சட்டை போட்டுன்னு எல்லா சுமங்கலிகளும் சேர்ந்து முகத்த காலை ஊனிட வேண்டியதா? மாப்பிள்ளை தம்பி எங்கே ரெடியான மாதிரி தெரியல. வந்துருவான். பிள்ளைல ரெடியாகி வந்தாச்சு. நீங்கள் கூப்பிட்ட நேரம் மாப்பிள்ளையும் வந்துட்டாப்ல. இப்போ முகத்த காலை ஊனிடலாமா? முகத்த காலுக்கு வேணுங்கிறதுல இருக்குல்ல, நவதானியம், மஞ்சள் தண்ணி, பால் எல்லாம் வாங்கி வச்சாச்சுல. சமந்தி, என்ன சமந்தி எல்லாம் இருக்குல்ல? சமந்தி, கறந்து பால் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன், இன்னும் வரல. நானும் இருக்கிற வேலையில அதை மறந்துட்டேன். சமந்தி, இது பெரிய மனுஷியா இருந்துட்டு இது கூட பார்க்க மாட்டீங்களா? சமந்தி, எல்லாமே எடுத்து வச்சு இந்த பால் மட்டும் காலையிலே கொண்டு வந்து பால்கார ஊத்துறேன்னா எப்படி மறந்தேன்னு தெரியல. அதை ஏன் இன்னும் வரல? ஏம்மா என்னம்மா, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் கூட அக்கம் பக்கம் எங்கேயாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். பாக்கெட் பால் வேணா ஃப்ரிட்ஜில் இருக்கு, அதை எடுத்துக்கலாமா? அதெல்லாம் சரி வருமா? நல்ல நல்லதுமா பாக்கெட் பாலெல்லாம் எடுத்து உடச்சு ஊற்றக்கூடாது. கறந்த பால் நல்லா புதுசாக எடுத்து கொண்டு வந்து தான் இங்கே வைக்கணும். இல்லைன்னா அதெல்லாம் தெய்வ குத்தமாயிடும் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறது? நல்ல நேரம் வேற இன்னும் 1/4 மணி நேரத்தில் முடிச்சிருமா? என்ன பண்ணுறது? பேசாமல் நான் வேணா போய் அங்கே பக்கம் எங்கேயாவது கறந்த பால் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரட்டுமா? இந்நேரம் எங்கன்னே போய் தேடுவீங்க? இன்னும் 1/4 மணி நேரம் தான் நல்ல நேரமே இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு தான் வீட்டில் பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கணுங்கிறது. என்னத்த சொல்ல. என்ன சம்மந்தியம்மா நீங்கள் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க? கறந்த பால் இல்லாமல் எப்படி முகூர்த்த கால் ஊன்றது? யாரும் வருத்தப்படாதீங்க, கறந்த பால் இங்கே இருக்குமா? உமா, ஆமாம்மா, நீங்கள் எல்லா ஜாமானும் எடுத்து வைக்க சொன்னீங்கல்ல முகூர்த்த கால் ஊன்றதுக்கு, அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். கறந்த பால் இல்லைன்னு சொன்னாங்க அம்மா வீட்டில். நானும் பார்த்தேன். அம்மா முகூர்த்த காலுக்கு வேணுங்கிறதுல எடுத்து வைக்க சொன்னாங்கல்ல, அப்பவே நான் கவனிச்சிட்டேன். மஞ்சள் தண்ணி நான் தான் கிடக்குனேன். பால் எங்கன்னு பார்த்தப்ப தான் பால் இல்லைன்னு தெரிய வந்துச்சு. அதான் ஒரு இது பக்கத்தில் இருக்க தெருவுக்கு போய் மாடு வளர்க்குறவர்கிட்டயே கறந்த பாலை கையோட கறந்து வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணி 6 தானே ஆகுது, அதனால எல்லாம் பால் ஊற்றலையா, அதான் சொம்போட வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல காரியம் பண்ணீங்க. நாங்களாம் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முழி பிதிங்கி போயிட்டோம். நமக்கு இருந்தால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். அண்ணே, நீங்கள் நிஜமாவே லக்கினே. ஆமாப்பா,
எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் அவ அசால்ட்டா சரி பண்ணிடுவா. நல்ல புத்திசாலி பிள்ளையா இருக்கு. போனதெல்லாம் சரிதான், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா நாங்களாம் பதறி இருக்க மாட்டோம். இல்லம்மா, சொல்லிட்டு போலான்னு தான் நினைச்சேன். ஆளுங்க ஒரு வேலையா இருந்தீங்க, அதான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்புறம் எல்லாரும் பதட்டப்படுவீங்களேன்னு நான் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். அதான் நேரத்துக்குள்ள வரணும்னு வந்துட்டேன். இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்கு, கடகடன் முகத்தை காலை ஊனிக்கலாம். சுமங்கலி எல்லாம் வந்து குச்சிக்கு மஞ்சள் குங்குமம் தடவி குழி நோண்டி நவதானியம் பால் மஞ்சள் தண்ணி ஊற்றி முகத்தை கால் ஊன்றதை ஆரம்பிக்கலாம். சரிங்க சம்பந்தியம்மா. மாப்பிள்ளையோட அம்மா நீனு, சுமங்கலி நீதான். மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்லா இருக்கணும் மனசார கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த முகூர்த்த காலை எடுத்து ஊனணும். காலகாலத்துக்கும் நிலைச்சு நிற்கணும் இந்த பந்தம்னு எல்லாரும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எல்லாரும் இந்த முகூர்த்த காலை கை வச்சு எல்லாரும் சாமி கும்பிடுங்க. எல்லாரும் முகத்த கால் ஊடுவோமா? சரி சம்பந்தியம்மா. அப்படிதான் நல்லா ஊனுங்க. எல்லாரும் ஒரு கை பிடிங்க. மேலே இப்ப மஞ்சள் தண்ணி காலை ஊத்தி பார்ப்போம். ஆண்டவா, வந்த கால ஊனியாச்சு, கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி குடியா. காலகாலத்துக்கு இந்த பந்தம் நினைச்சு நிக்கணும். புருஷ முன்னாடியே சந்தோஷமா நீடூழி வாழணும். கண்ணோடு ஒட்டிக்கிச்சு பெண் நெஞ்சில் சரி சம்பந்தியம்மா. அடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்து. ஆண்டவா, என் தம்பி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடத்தி கொடு.